விஷச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்த பரமாத்மாக்களை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? என்னங்க சாராயம் விஷச்சாராயம் காய்ச்சினவனுக்கு நிவாரணம் கொடுத்திருக்கிறீங்களே, குற்றவாளிகளுக்கும் குடும்பம் இருக்கு அப்படின்னு. அப்ப எல்லா குற்றவாளிக்கும் கொடுங்க. அவர்களுக்கு என்ன தெரியுமா, ஒரு நாள் எவனாவது ஒருத்தன் வந்து நம்ம உள்ள தூக்கி போடுவான், அப்ப நம்ம குடும்பத்துக்கு நிவாரணம் வரணும்ட்டு இதை கொடுத்து பழக்கி வைக்கிறாங்க. அது ஒரு தம்பி போட்டிருக்கான். போன வாரம் ஒருத்தன் கற்பழிச்சு ஒரு பொண்ணை கொண்டு விட்டான். அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். அவங்க குடும்பம் இப்போ கஷ்டப்படுது. அதுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்து விடுங்க, 10 லட்சத்தை கொடுத்து விடுங்க. எப்படிப்பட்ட ஆட்சி! நான் கூட திராவிட மாடல் இவ்வளவு கேவலப்பட்ட மாடலாக இருக்கும்னு நான் நினைக்கல. 400க்கு மேற்பட்ட விவசாயி செத்தான், 40 ரூபா காசு கொடுக்கல. மீன் பிடிக்க போய் செத்தான் நம்ம மெயினவ சொந்தங்கள், அவனுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் காசு கொடுக்கல. இராணுவத்தில் போய் நாட்டின் பாதுகாப்பு போயிட்டு கலவரத்தில் சிக்கி 2 வீரன் செத்து போயிட்டான், அவனை வீட்டில் போய் ஏன்னு பார்க்கல, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் காசு கொடுக்கல. விஷச்சாராயம் குடிச்சு கொழுப்படுத்தி செத்தவனை போய் எல்லாம் வரிசையில் நின்று பார்த்துட்டு 10 லட்சம் காசு கொடுத்துட்டு, குடிச்சு செத்தவனுக்கு குடிக்காதவன் கட்டின வரியில் எது காசு கொடுக்குற நீ? ஏன் காசு எடுத்து கொடுக்க நீ யாரு? நீ யாரு? என்ன சேட்டை, என்ன சேட்டை இது? அப்படின்னா உங்க அப்பாவுக்கு சமாதி கட்டுற வச்சுற காசுல ஒரு 2 கோடியை குறைச்சிக்கிட்டு கொடுங்க, அது அந்த காசை கொடுங்க. அதுவும் எங்க காசு தான், உங்க காசுல கட்டுறிய. அப்பா கணக்கு சொல்லணும் தம்பி, ஒரு நாள் கணக்கு சொல்லணும். பேனா சிலைக்கு கணக்கு சொல்லணும், சமாதிக்கு கணக்கு சொல்லணும், எல்லாத்துக்கும் கணக்கு சொல்லணும். யாரு காசு? யாரு காசு? கொடுமை. எங்கள் உயிர் தமிழ் அழிந்து விடாது, மீட்சியுற வாழ்வதற்கேனும் நாங்கள் மீண்டும் மீண்டும் எழுவோம். என் உடன் பிறந்தார்களே, என் தாய்மொழி தமிழ் மீட்சியுற நாங்கள் எழுவோம். ஏன் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்று மொழி ஞாயிறு எங்க தாத்தா தேவனைய பாவாணர் எங்களுக்கு கற்பிக்கிறார். அவர்தான் சொல்லுகிறார், வென்றாக வேண்டும் தமிழ் என்ற முழக்கத்தை முன்வைத்த பெருந்தகை நம் தாத்தா தேவனைய பாவாணர் தான். அவர் பேரன் பின்னாடி ஒரு முழக்கத்தை அறிவுற்றினேன், வென்றாக வேண்டும் தமிழ், அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழர் என்ற முழக்கத்தை முன்வச்சார். ஆனால் அம்பேத்கர் சொன்னார், அதிகாரம் மிக வலிமையானது, ஆம் அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. அதை நான் பின்னாடி சேர்த்தேன். அது நம்முடைய இனம் அழித்து ஒழிக்கப்பட்டு விட்டது. நம்முடைய தாய் நிலங்கள் பறிபோய் கொண்டிருக்கிறது. அருகிலே இருந்த தமிழீழம் என்கிற நம் தாய் நிலம் பறிபோய் விட்டது. நாம் வீழ்ந்தவர்கள் அல்ல, திட்டமிட்டு வீழ்த்தப்பட்டவர்கள். தோற்றவர்கள் அல்ல, திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்டவர்கள். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. முழுக்க வஞ்சகம், சதி, சூழ்ச்சி, அப்படி வீழ்த்தப்பட்டவர்கள். அதனால்தான் நம் வீறு கொண்டு எழுவோம், வெற்றி கண்டு மகிழ்வோம் என்கிற முழக்கத்தை முன்வைத்து வீறு கொண்டு எழுகிறோம். மார்ட்டின் லூதர் கிங் பேசுறாங்க, எஸ் we shall come over, நாங்கள் மீண்டும் எழுவோம், மீண்டும் எழுவோம். அழிவின் விளிம்பில் நிற்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் பாதுகாப்பான வாழ்விற்காகவாவது தமிழ் தேசிய பிள்ளைகள் மீண்டும் மீண்டும் எழுவோம். நாங்கள் தமிழர்கள் என்ற உறவோடு எழுவோம். சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற தமிழ் தேசிய இன உணர்வை முன்னுக்கு தள்ளி நாங்கள் முன்னேறி முன்னேறி வருவோம். ரொம்ப நாளாகுதே நீங்க வெற்றி அடைய, ரொம்ப நாளாகுதே. அப்ப அதனால என்ன? அதுக்கு ஆபிரகாம் லிங்கன் சொல்றான், நான் மெதுவாக தான் நடப்பேன், ஆனால் ஒருபோதும் பின்னடைய மாட்டேன்.
அவன் நமக்கு என்ன கற்பிக்கிறான்? ஆபிரகாம்னுங்க, டே இந்த நாட்டில் மோசமான ஆட்சி இருக்காடா, ஊழல் லஞ்சம் கேவலமான ஆட்சி இருக்காடா, அதுக்கு காரணம் அந்த தலைவன் மேல தவறு இல்லை, அந்த தலைவனை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைப்பதற்கு தேர்வு செய்த மக்கள் தான் தவறானவர்கள். அந்த மக்கள் கூட்டத்தை சரி செய்யணும். நம்ம மாசத்துங்க என்ன சொல்றாரு? எந்த ஒரு சிந்தனையும் எந்த ஒரு செயலும் புரட்சிகர அரசியல் இயக்கத்திற்கு மக்களின் நலனை முன்னிறுத்தியே தான் இருக்கணுங்கிறார். மக்களின் நலன் சார்ந்துதான் அவனுடைய சிந்தனை செயல்பாடுகள் இருக்கணுங்கிறார். அப்படித்தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளின் சிந்தனையும் செயல்பாடும் இருக்கும், இருக்கிறது, இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நமக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு ஒன்றுதான், அரசியல் விடுதலை தான். ஏன்னா ஆயுதமேந்திய போராட்டம் முற்று பெறுகிற போது அறிவாயுதமேந்திய அரசியல் புரட்சி ஒன்றுதான் நமக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பாக இருக்கிறது. அதுக்கு இருக்கிற களச்சூழல், அகச்சூழல், புறச்சூழல் எல்லாமே தமிழர் தாய்நிலமான தமிழ்நாட்டில் தான் இருக்குது. உலகெங்கும் தமிழர்கள் பரவி பல நாடுகளில் வாழ்ந்தாலும் கூட என் உடன் பிறந்தார்களே, அது நம்முடைய தாய்நிலம் இல்லை. ஒரே இடத்தில் கூடி வாழ்கிற நிலப்பரப்பு நமக்கு இல்லை. இப்போ இத்தனை ஆயிரம் பேர் நம்ம கூட முடியுதில்ல, அப்படி உலக நாடுகளில் கூட முடியாது. ஏன்னா ஒரு 10 வீடு இருக்கும், 500 கிலோமீட்டருக்கு அங்கே இருக்கும், ஒரு 5 குடும்பங்கள் இருக்கும், அது ஒரு 200-300 கிலோமீட்டருக்கு அங்கே இருப்பாங்க. அப்படி வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு தலங்களில் பணி நிமித்தமாக பரவி வாழ்வார்கள். ஒரே இடத்தில் கூடுவதற்கு வாய்ப்பில்லை. ஒரு போராட்டத்தையோ ஒரு கூட்டத்தையோ முன்னின்று நடத்துவதற்கு, ஒரே இடத்தில் குழுமுவதற்கு வாய்ப்பில்லை. அங்கு அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கும் வாய்ப்பில்லை. அரிதினும் அரிதாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அல்லது கவுன்சிலராக அந்த மாதிரி ஏதாவது வர முடியுமே ஒழிய மிகப்பெரிய அரசியல் அதிகாரத்தை அங்கே கைப்பற்ற முடியாது. அப்ப இந்த இடம்தான் தமிழர்களுக்கென்று ஒரு நாடு இல்லை என்றாலும் தமிழர்களுக்கென்று குறைந்தபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு அரசாவது இருக்குது. குறைந்தபட்ச அதிகாரம் என்று வைத்துக் கொண்டால் கூட இந்த நிலத்தில் தான் அதிகாரம் இருக்குது. தமிழர்கள் பெருத்த எண்ணிக்கையில் நிலைத்து வாழக்கூடிய ஒரு தாய் நிலத்தை, ஒரு தேசிய நிலப்பரப்பை இங்குதான் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் தமிழ்நாடு. அப்ப தமிழர்கள் வாழ்வது வீழ்வது, தமிழர்களுக்கு நல்லது கெட்டது, எது நடக்க வேண்டும், எது தீர்மானிக்கப்பட வேண்டும் என்றாலும் தமிழ்நாட்டில் இருந்துதான் தீர்மானிக்கப்படும். அப்ப உலகெங்கும் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்குமான அரசியல் விடுதலைக்கான விடிவுக்கான விதை தமிழர் நாட்டில் இருந்துதான், தமிழ்நாட்டில் இருந்துதான் ஊண்டப்பட வேண்டும். அது வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு என் தம்பி தங்கைகள் இந்த அரசியல் பயணத்தை தொடர வேண்டும். உலகெங்கும் பரவி வாழுகிற மக்கள், குறிப்பாக தமிழகத்தில் இருந்து வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிற நமது பிள்ளைகளுக்கு நம்மை விட உணர்வு அதிகம். காரணம், அந்த நாட்டு அரசியலோடு அந்த நாட்டு அரசு நிர்வாகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். இந்த நாட்டின் நிர்வாகத்தை அதோடு நாம் பேசுகிற அரசியலையும் பொருத்தி பார்க்கிறார்கள். அப்ப அந்த நாட்டில் இருக்கிற நிர்வாகத்தை ஏன் நம் நாட்டில் கொண்டு வர முடியாது? முடியும். அதற்கு இந்த மண்ணை, இந்த மக்களை, இந்த செடியை, இந்த கொடியை, இந்த பூச்சியை, இந்த வண்டை, இந்த மலையை, இந்த அருவியை, இந்த ஆறை, இந்த ஏரியை, இந்த குளத்தை, எல்லாவற்றையும் தங்கள் உயிருக்கு மேலாக காதலிக்கிற, நேசிக்கிற ஒரு மகன் இந்த அதிகாரத்திற்கு வரும்போதுதான் அது சாத்தியப்படும். இல்லை என்றால் அது கண் முன்னே நம் வளங்கள் களவு போகிறது, நமக்கு தெரிகிறது, அது தடுக்க முடியல.
பகத்சிங் அவர்களிடத்தில் புரட்சினா என்ன? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக ஒரு புதிய சமூகத்தை படைப்பதுதான் புரட்சிங்கிறது. புரட்சிங்கிறது ரத்தம் சிந்தும் வன்முறையாக இருக்க வேண்டும் என்பதில்லை. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் இல்லை. அப்ப இதுதான் அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதுதான் புரட்சிங்கிறது. இப்போ உங்களுக்கு தெரியுது, சகிக்க முடியாத ஊழல், எல்லா இடத்திலும் பரவி கிடக்கிற லஞ்சம், கண்ணுக்கு தெரிகிறது உங்கள் வளக்கொள்ளை. இப்போ ஊழல், லஞ்சம், ஒரு நிர்வாக சீர்கேடு, ஒரு நேர்மையாளன் கையிலே அதிகாரம் வந்தால் ஒரு நொடி வேலை. தலைவன் எவ்வளி, மக்கள் அவ்வளி. மன்னன் எவ்வளி, குடிகள் அவ்வளி. மன்னன் சரியா இருந்தா மக்கள் சரியா இருந்துட போறாங்க. நான் எவ்வளவு வசூல்னு கேட்கல, அவன் வசூலிக்க போறான். அதானே? அப்ப நீங்க ஒரு நேர்மையாளன் அதிகாரத்துக்கு வந்து விட்டால் ஊழல் லஞ்சத்தை ஒழித்து விடலாம். மருத்துவம், கல்வியின் தரத்தை உயர்த்தி விடலாம். மழை நீரை சேமித்து தூய குடிநீரை மக்களுக்கு இலவசமாக வழங்கி விடலாம். நடக்க சரியான பாதை கொடுத்து விடலாம். தடையற்ற மின்சாரத்தை மக்களுக்கு வழங்கி விடலாம். இதெல்லாம் மனித ஆற்றலுக்கு உட்பட்டது. ஆனால் மலையை, மணலை எப்படி உருவாக்குவீர்கள்? உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அளிக்கிற உரிமை யார் தந்தது? மலையை யார் உருவாக்குவது? மலையின் அரும்பெரும் கொடையாக இருக்கிற அருவி, அது தந்த ஆறு, அதில் படிந்த மணல்கள், அந்த மணல் துகள்கள், அதை யார் உருவாக்குவது? யார் உருவாக்குவது? அப்ப உருவாக்க முடியாத ஒரு வளம் இருக்கிறது, தீர்ந்து போகிற வளம் இருக்கிறது, தீராத வளம் இருக்கிறது. இதே மின் உற்பத்திக்கு தீராத வளம் இருக்கிறது. காற்றாலை, சூரிய ஒளி, கடல் அலை, அதன் மூலம் தயாரிக்கலாம். அதுக்கு அணு உலை தான் வேணுங்கிறது இல்லை, அதுக்கு நிலக்கரியில தான் தோண்டணுங்கிறது இல்லை. மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் எடுக்க முடியும், பயோகேஸ் தயாரிக்க முடியும். மக்கிய மரக்கழிவிலிருந்து, ஆடு மாட்டு கழிவுகளிலிருந்து தயாரித்துக் கொள்ள முடியும். பிறகு அதற்கு பூமி தாயின் ஈரக்குலையை இதயத்தை இருக்கிற நோன்ற எடுக்கிற பதில் இல்லை. அப்ப எந்த அதிகாரத்தாலும் மீட்க முடியாது, காக்க முடியாத ஒன்று இருக்கும் என்றால் அது வளக்கொள்ளைதான். திருப்பி உருவாக்கவே முடியாது. அமெரிக்க அதிபர் பைடன் கையெழுத்து போட்டா மழை உருவாகி வந்துருமா? கடகடன் வந்துருமா? சொல்லுங்க. நீங்க அனுதினமும் ஜெபித்தால் மழை மறுபடியும் உருவாயிருமா? 5 வேளை தொழுதால் வந்துருமா? கோயிலில் விடிய விடிய மந்திரம் சொன்னால் வந்துருமா? இயற்கையின் அரும்பெரும் கொடை. நாம் வணங்குவதற்கு 1 கோடி சாமி இருக்கிறது, ஆனால் உலக உயிர்கள் வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கிறது. என் உடன் பிறந்தார்களே, அந்த பூமியை காப்பாற்ற போராடாது நீ அரசியல் பேசுவது, அதெல்லாம் வெட்டி வேலை, வெட்டி வேலை. ஒரு மரத்து நிழல்ல வாகனத்தை நிறுத்திட்டு வா, அவர் சொல்றார். நிழல்ல பார்த்து போடு வண்டிய, வெயில நிறுத்திராத, நிழல்ல நிறுத்து. சரிதான். வெயிலின் அருமை நிழலில் தெரியும், நிழலின் அருமை வெயிலில் தெரியும். நீ வெயிலில் வந்து நின்று உடனே நிழல் குணம் அப்பாடன் இருக்கு, நிழல் தேவைப்படுது. காரை மரத்து நிழல்ல நிறுத்தணும்னு நினைக்கிற, அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? ஒரு மரத்தை நட்டு வளர்க்கணும். அதான் முதன்மையான வேலை. சூழியல் தாய் வங்காரி மாத்தாய் சொல்றா, நீ பூமியில பிறந்துட்ட, ஒரு மரக்கண்டை கூட நட்டு வளர்த்து வளர்க்கவில்லை என்றால் நீ இந்த பூமியில் பிறந்ததே வீண். நீ அர்த்தமே இல்லை, இந்த பூமியில பிறந்து நீ வீணுன்ட்ட. அப்ப நாங்கள் வாழுகிற பூமியை பாதுகாத்து இன்னொரு தலைமுறைக்கு பத்திரமாக கொடுப்பதற்காக வேணும். இந்த பூமியை பச்சை போர்வையால் போர்த்தி
பச்சை பசேர் என்று எங்கள் வருங்கால தலைமுறைக்கு இந்த இயற்கை எண்ணெயை எங்கள் பூமி தாயை ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காகவாவது நாங்கள் மீண்டும் எழுவோம். தமிழ் தேசியன பிள்ளைகள் உயிர்மை நேயர்களாக உயர்ந்து எழுவும். எங்கள் மூதாதைகள் காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று பாரதி பாடியது வேடிக்கை அல்ல. வேடிக்கைக்காக அல்ல. முல்லைக்கு தேரை கொடுத்ததும் மயிலுக்கு போர்வையை போர்த்தியதும் மானுடத்தை தாண்டிய உயிர்மை நேயம் என்பதை தமிழ் பேரின மக்கத்தில் உயிர்மை நேயத்தை உலகத்தார் உணர்ந்தறிய வேண்டும். எங்களுடைய மாண்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் ஏதோ வன்முறையின் மீது தீராத காதல் கொண்ட மனநோயாளிகள் போலவும் விரல்கள் பத்தும் துப்பாக்கி போலவும் பல்லெல்லாம் பாஸ்பரசு குண்டு போலவும் நீங்கள் கருதி கொண்டு எங்களை பார்ப்பதுதான் வழியாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. எந்த நாட்டிற்கு சென்றாலும் குருதி கொடை கொடுக்கிற ஒரு இனம் இருக்கின்றால் அது தமிழர்கள் தான். அதுவும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி வந்த பிறகு எல்லா நாட்டிலும் நாங்கள் குருதியை கொடையாக கொடுக்கிறோம். சாதிய மத வேற்றுமை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே அதிகமாக குருதியை கொடையாக கொடுத்த ஒரு அரசியல் பேரியக்கம் இருக்கின்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். அதன் குருதி கொடை பாசறை தான். மரக்கண்டுகளை நடுவோம் என்று அறிவிப்பார்கள், நாங்கள் செய்வோம். காரணம், சொல்லுக்கு முன் செயல் என்று கற்பித்த தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். செயலே உன்னை அடையாளப்படுத்தும் என்று போதித்த தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். அதனால் நாங்கள் சொல்லை விட செயலுக்கு முதன்மைத்துவம் கொடுப்போம். அதிகப்படியாக குருதியை கொடையாக கொடுத்தவர்கள் இன்றும் தனியார் மருத்துவமனை அல்ல, அரசு மருத்துவமனை அல்ல, அதற்கு நேரம் காலம் அல்ல, நள்ளிரவு நண்பகல் அதிகாலை எந்த நேரத்திலும் குருதி தேவைப்பட்டால் முதலில் அழைப்பது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளைத்தான் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். இதை ஏன் தொடங்கினோம்? ரத்தம் சிந்தி உயிரை விலையாக கொடுத்து எங்கள் இன விடுதலைக்கு நாங்கள் போராடினோம் என்பதை உலகத்தாருக்கு உணர்த்துவதற்காகவே குருதியை கொடையாக கொடுக்க தொடங்கினோம். குருதி கொடை கொடுக்கும் தமிழர் படை என்ற ஒரு படைப்பிரிவை உருவாக்கி செய்தோம். எங்கள் பிள்ளைகள் ரத்தம் எந்த சாதி ரத்தம் எந்த சாதியில் ஓடுகிறது, எந்த மதத்தின் ரத்தம் எந்த மதத்தில் ஓடுகிறது யாருக்கு தெரியும்? அது கிடையாது. ரத்தத்திற்கு சாதி வெறி கிடையாது, சாதிக்குத்தான் ரத்த வெறி உண்டு. எங்கள் பிள்ளைகள் ஒரு முழக்கத்தை முன்வைப்பார்கள், சாதி பார்த்து நாங்கள் பழக மாட்டோம், சாதி பார்ப்பவர்களோடு பழகவே மாட்டோம். அது எங்கள் கோட்பாடு, அது எங்கள் கோட்பாடு. நமக்கு கையளிக்கப்பட்ட கடமைகள், நாம் கையேறு நிலையில் நிற்கிறோம் என்பதை முதல்ல என் உடன் பிறந்தார்கள், என் உயிருக்கு இனியவர்கள் புரிந்து கொள்ளணும். சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். தலைவருடைய கோட்பாடுகளில் ஒரு யதார்த்த நிலையிலிருந்து அவர் நமக்கு எடுத்துரைத்த கோட்பாடு இது. சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி நிற்க முடியாது என்கிற இதை ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் புரிஞ்சுக்கணும். இது யாருடைய வேலையோ என்று கருதி கொண்டு நீங்கள் விலகி நிற்க முடியாது. இது ஒவ்வொருத்தருடைய வேலை. தமிழ் தேசியத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருத்தனுடைய பிறவி கடமை. உலகத்தில் நமக்கென்று ஆதரவாக குரல் கொடுக்கவோ ஆதரவு கரம் நீட்டவோ எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட தேசியத்தின் மக்கள், அதுவும் தலைவர் தான் சொல்றார்.
இந்த காணொலியை நீங்கள் பார்த்தீங்க. தங்கை இசைப்பிரியா எப்படி கொல்லப்பட்டால், நமது தம்பி பாலச்சந்திரன் எப்படி கொல்லப்பட்டார். இதே வேற இனத்திற்கு நேர்ந்திருந்தால் என்ன இருந்திருக்கும்? இல்லை, இந்தியாவுக்குள்ள வேற இனத்தில் ஒரு மகனுக்கு ஒரு பிள்ளைக்கு நிகழ்ந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? ஒரு பச்சை பிள்ளை இராணுவ பிடியில் இருக்கிறான், வெறும் மேலோட உட்காந்துருக்கான், கை கட்டும் தூரத்தில் 5 குண்டை நெஞ்சியில் பாய்ச்சி அவனை கொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? மானுடம் பேசுகிற உலக சமூகத்தார் எல்லோரும் ஊமையாக நின்றார்களே, அது ஏன்? அது ஏன்? இந்த நாட்டில் இருக்கிற தலைவர்களுக்கு சொல்லப்பட்டதா இல்லையா? பிரபாகரன் மகன் பாலச்சந்திரன் இராணுவத்தின் பிடியில் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டதா இல்லையா? சொல்லப்பட்டது. அப்போது இங்கிருந்து அங்கென்னு சொல்லப்பட்டது, பிரபாகரன் குடும்பத்தில் ஒருவர் கூட உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டது. இந்த வார்த்தை, இந்த செய்தி மான தமிழ் மகன் ஒவ்வொருத்தருடைய செவியிலும் சிந்தனையிலும் அப்படியே ஊறி கிடக்கும். இதே மாதிரி ஒரு நாள் நாங்கள் சொல்வதற்கு ஒரு காலம் வரும். துப்பாக்கி இராணுவத்தில் இருக்கிற சுட்டா தான் சுடும்னு இல்லை, காவல்துறை கையில் இருக்கிற துப்பாக்கி தான் சுடும்னு இல்லை, யார் எடுத்து சுட்டாலும் சுடும். அடிபட்டு 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 கிடக்கிற தமிழின பிள்ளைகள் ஜனநாயகவாதிகளாக இவ்வளவு கொடும் துயரங்களையும் தாங்கிக் கொண்டு ஜனநாயக களத்திலே மக்கள் ஆட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு தேர்தல் களத்திலே அரசியல் களத்திலே நாங்கள் நிற்கிறோமே, அதற்கேனும் நீங்கள் எங்களை பாராட்டியே தீரணும். எல்லா வழிகளையும் தாங்கிக் கொண்டு விமர்சனம், ஏச்சு, பேச்சு, அவமானம் எல்லாத்தையும் புறந்தள்ளிவிட்டு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, ஒரு உயர்ந்த குறிக்கோளை கொண்டு அதை அடைவதற்காக தொடர்ச்சியாக ஒருவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிற செயல்பாடுதான் எதிர்காலத்தில் எல்லோரும் படிக்கிற வரலாறாக மாறுகிறது என்கிறான் மாமேதை மார்க்ஸ் அவர்கள். அப்படி உயர்ந்த நோக்கத்தை, குறிக்கோளை கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதை செயல்பட வைக்க வேண்டும் என்பதற்காக அதை புரிஞ்சுக்கணும். நம்மால் முடியுமான்னா இதெல்லாம் சாத்தியமா? அதற்கும் வீரத்துறவி விவேகானந்தர் நம்மளை பார்த்து சொல்றார், முழுமையான நேர்மை, புனிதம், எதையும் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய பேராற்றல் கொண்ட செயல் வீரர்கள் 50 பேர் ஒன்றிணைந்து நின்றால் போதும், இந்த உலகத்தையே புரட்சிகர அரசியல் மாறுதலுக்கு கொண்டு வந்து விட முடியுங்கிறார். உலகத்தையே புரட்சிகர அரசியல் மாறுதலுக்கு, புரட்சிகர மாறுதலுக்கு கொண்டு வந்து விட முடியும் என்கிறார். 50 பேர் ஒன்றிணைந்தால் சாதித்து விட முடியும் என்றால், இத்தனை ஆயிரம் பேர் குடி நிற்கிறீர்களே, உடன் பிறந்தார்களே, நம்மால் முடியுமா? முடியாதா? அவரே சொல்கிறார், ஒரு நாள் உண்மையும் நேர்மையும் உறுதியும் கொண்ட துணிவும் கொண்ட இளைஞர்கள் ஒரு நாள் இதை சாதித்து முடிப்பார்கள் என்று சத்தியமாக நாம் சாதித்து முடிப்போம், முடித்து ஆக வேண்டும். புரட்சி என்பது ஒரு மாலை நேர விருந்தல்ல, அது கட்டுரை எழுதுவதும் அல்ல, அது ஓவியம் தீட்டுவதும் அல்ல, அது தையல் வேலை செய்வதும் அல்ல, அது மென்மையானதல்ல, பண்பாடானதல்ல, அமைதியானதல்ல. அது இரக்கம் கொண்டதல்ல. அப்படி சொல்லிட்டே வர்றார். அப்ப என்னதான் புரட்சி? அது மக்களால் செய்யப்படுகிற ஒரு கிளர்ச்சி, அதான் புரட்சி. ஒரு வர்க்கத்தை இன்னொரு வர்க்கம் தூக்கி வீசக்கூடிய பலாத்கார நடவடிக்கை என்கிறார் மாசெத்து. அப்படி பன்னெடுங்காலமாக எங்களை அடக்கி அதிகாரத்தை செலுத்துகிற ஆதிக்க வர்க்கத்தை தூக்கி எறிகிற ஒரு பலாத்கார நடவடிக்கை தான் இப்போது நாங்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த புரட்சி. சாத்தியமா சாத்தியம் இல்லையெல்லாம் கேட்டுக்கிட்டு அலையக்கூடாது. எது ஒன்றுமே சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை என் உடன் பிறந்தார்களே. இந்த உலகத்தில் எது ஒன்றுமே சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை. இங்கிருந்து அமெரிக்காவுக்கு அடுத்த நொடியில் பேசிவிட முடியும் என்று நீ என்றைக்காவது கனவு கண்டியா? அப்புறம்
ஒரு இடத்தில் நின்று பேசுறதை இவ்வளவு பேருக்கு ஒளியை கடத்தி விட முடியும் என்று நீ கனவு கண்டாயா? இருளிலும் இவ்வளவு ஒரு ஒளியை பீச்சி விட முடியும், பாய்ச்சி விட முடியும் என்கிற அதை நீ கனவு கண்டாயா? இதெல்லாம் சாத்தியமா? சொல்லியிருந்தா சாத்தியமா? அப்படிதான் சாத்தியமா? கிரகாம்பல் தொலைபேசியை கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால யாரு பேசுவா, இதெல்லாம் யாரு பயன்படுத்துவான்னு சொல்லி அவரை கண்டுக்கல. ஆனால் இன்னைக்கு நம்ம ஆள் எழுதுனா பாருங்க, அன்னைக்கு கை வீசி நடந்தோம், இன்னைக்கு கைபேசியோட நடக்கிறோம்ட்டு. அது உறுப்பாயிருச்சு, அது ஒரு உறுப்பாயிருச்சு. அது ஒன்றும் இல்லை, 2 கைக்கு 2 கையும் வச்சுக்கிட்டு பேசுகிறோம். இந்த பக்கம் ஆளோ ஒரு நிமிஷம் இருங்க, சொல்லுங்க இல்லை உங்களே இல்லை இருங்க கொஞ்ச நேரம், அப்புறம் இங்கே அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு விஞ்ஞானம். சாத்தியப்படுத்துது. தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த மின் விளக்கு கண்டுபிடிச்சிட்டாரு. நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க, அவர் எப்படி சொல்றாரு தெரியுமில்ல? மெழுகுவர்த்தி இல்லாத நேரங்களில், இரவுகளில் நீங்க இதை பயன்படுத்திக்கலான்ட்டு. எப்படி இருக்கு? இப்ப மின்சாரம் இல்லாத, விளக்கு இல்லாத நேரங்களில் நீங்க மெழுகுவர்த்தியை பயன்படுத்துறீங்க. ஆனா அவர் கண்டுபிடிச்சப்ப அவர் சொன்னது என்ன தெரியுமா? மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகளில், நேரங்களில் நீங்கள் இந்த மின் விளக்கை பயன்படுத்திக் கொள்ளலாம்னு. நீ நம்பினியா? உன்னால நம்ப முடியுதா? அப்படி சொல்லியிருந்தா இதெல்லாம் சாத்தியமா? ஆல்வா எடிசன் லூஸ் ஆயிட்டான். ஆல்பரைட் வில்பரைட் 2 பேரும், ரைட் பிரதர்ஸ் 2 பேரும் பறவையை பார்க்குறான். இதே மாதிரி என் மானுட சமூக ஒரு நாள் விண்வெளியில் பறக்கணும்டான்னு நினைக்கிறான். அட போடா பைத்தியக்காரான்னு இருப்பேன். அவர் சின்னதாக ஒரு கை ஒரு இதை வச்சு பறந்து விழுந்து கால் தேஞ்சு கை தேஞ்சு கடைசியாக கண்டுபிடிச்சி பறந்துட்டான். அப்போ அது சாத்தியம் நினைச்சியா? இல்லை. ஆனால் இன்னைக்கு சாத்தியப்படுது. அப்படிதான், எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை என் உடன் பிறந்தார்களே, தேவையிலிருந்து தான் பிறக்கிறது. வெறுங்காலோட நடந்த, சுட்டுச்சு, கல்லும் முள்ளும் குத்துச்சு, செருப்பு தேவைப்படுச்சு, கண்டுபிடிச்சிட்டார். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். தேவையே கண்டுபிடிப்பின் தாய். டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். அவ்வளவுதான். நாம் தமிழர் கட்சி வெல்லுமா வெல்லாத, நில்லுமா பொல்லுமா, அதெல்லாம் பேசக்கூடாது. தேவையா தேவையில்லையா, அதான் பேச்சு. ஆசிரியர் போராட்டமா வா, தேர்வு எழுதிட்டு காத்திருக்கேன், எனக்கு வேலை இல்லை வா, மீனவர் பிரச்சனை வா, மாணவர் பிரச்சனை வா, செவிலியர் பிரச்சனை வா, மருத்துவர் பிரச்சனை வா, விவசாயிக்கு பிரச்சனை வா, எல்லாத்துக்கும் வந்து போராடுறதுக்காக தமிழ் இனத்திற்கு ஒரு படை, அந்த படை தேவைப்படுதா இல்லையா? அப்புறம் நமக்கு பயந்துக்கிட்டாது பல பேர் பல்லு வளர்க்குறான், பெண் சட்டை போட்டு போறானா இல்லையா, காலையில் எழுந்திரிச்சு போறானா இல்லையா, சீக்கிரம் அவன் ஏதாவது பேசிட போறாப்பா, அவனை விட்டுறாத அவனை விட்டுறாத. ஒன்றும் இல்லை, ஆசிரியர் தேர்வு எழுதிட்டு பணி நியமனம் பண்ணலை, அதுக்காக போராடுற அண்ணன் நான் எங்கள் அப்பா நினைவுக்கு போய்கிட்டு இருக்கேன், எப்போ போயிட்டு காலைல வர்றேன், வந்துடுறேன்னு செய்து போட்டுறேன், நாளைக்கு வந்துட போறான்னு இரவோடு இரவா உட்காந்து பேசி முடிச்சிடும். அந்த பயம் உங்களுக்கு இருக்கணுமா இல்லையா? இருக்கணுமா இல்லையா? அதுக்காவது நாம் தமிழர் கட்சி அவசியம். எங்கள் அண்ணன் சத்யராஜ் சொன்ன மாதிரி சீமான் முதலமைச்சர் ஆவாரா ஆவலையா அதெல்லாம் தெரியல, ஆனால் இப்படி ஒரு கட்சி தமிழினத்திற்கு அவசியப்படுது. அது அவசியம். பயப்பட மாட்டேங்கிறாங்களே நாம் தமிழர் கட்சிக்காரங்க. அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. பயம் என்பது கோழைகளின் தோழன், வீரனுக்கு எதிரி. கண்ணீர் கோழைகளின் ஆயுதம், அதை எந்த வீரனும் ஏந்த மாட்டான் என்கிறான் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். அதற்காக வேணும் நம்ம வலிமை அடையணும், உறுதி அடையணும், ஒற்றுமையா நின்று போராடணும். ஆனால்
அது ஒரு படத்தில் இந்த நான் பாடும் பாடல்னு ஒரு படம் அப்பா சுந்தரராஜ் எடுத்தது. ஒரு ஒரு பெண்ணானும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பேசினவங்கெல்லாம் அவர் கேட்பார், எனக்கு சந்தேகமாக இருக்குது, அதை ஓடி போயிடுவாங்களே, பேசிக்கிட்டவங்களாம் ஓடி போயிடுவாங்களா அப்படின்னு அந்த அம்மாவுக்கு அவர் கேட்பார். டெல்லி கணேஷ் அந்த அம்மா சொல்லும், இல்லைங்க ஓடி போனவங்களாம் இப்படி பேசிகிட்டு இருந்தால் ஓடி போனாங்கன்னு சொல்கிறா, ஓடி போயிருக்காங்கன்னு சொல்லும். அது மாதிரி வென்றவர்கள்லாம் எளிதாக வென்றவர்கள் ஒன்றும் இல்லை, இப்படி போராடி வென்றவர்கள் தான், போராடி வென்றவர்கள் தான். நீ முடியுமா முடியாதான்லாம் பேசிட்டுக்காத. நீ வந்து அதிமுக திமுக இவ்வளோ பெரிய கட்சி, அதை வீழ்த்திட முடியுமா அப்படின்னு ஒரு சீன பழங்கதை. அதே மாசேதுங்கு அவர்கள் அவருடைய தோழர்களுக்கு சொல்றார், இது ஐயா இறையன்பு நமக்கு எடுத்து எழுதுறார். அந்த அந்த சீன பழங்கதை, இந்த மலைகளை வீழ்த்திய மூடக்கிழவன், அதுக்கு தலைப்பு மலைகளை வீழ்த்திய மூடக்கிழவன். அவனுக்கு 90 வயது. அவன் வீட்டுக்கு தக்க 2 மலைகள் இருக்கு. அவனை போக விடாமல் பெரிய அந்த மலைகளை சுற்றி சுற்றி போக வேண்டியது இருக்குது. 2 மலையும் சுற்றி, அது ரொம்ப நாளாகுது, ரொம்ப தூரம் எடுக்குது. அப்போ இந்த மலை 2ஐயும் பேர்த்தணும்னு முடிவெடுத்துறான். தகர்த்து ஒரு புதிய பாதையை போட்டுருவோம்னு முடிவெடுத்துறான். 90 வயசு. அது ஒரு மலைக்கு பேர் டைஹங், இன்னொரு பேருக்கு வாங்கு. 2 மலை. இந்த மலையை நீ அப்புறமா நான் எதுன்னு இந்த 2 மலை என்ன மலைன்னு அப்புறம் சொல்கிறேன், இப்போ கேட்டுக்கிட்டே வா. இந்த டைஹங்கு வாங்கு 2 மலையும் தெற்க வாசலுக்கு தெற்க இப்படி இருக்குது. இதை பேத்தரணும்னு முடிவு பண்ணி கிழவன் கடப்பாறை வச்சுக்கிட்டு மண்வெட்டி வச்சுக்கிட்டு தோன்றான். மகன் தோன்றான், 2 மகன் பேரங்கி தோன்றாங்க. இன்னொரு கிழவன் வியாக்கியானம் பேசிட்டு இருப்பாங்கல்ல, இந்த தொலைக்காட்சி விவாதத்தில் உட்காந்து கருத்தா சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கிழவன். இதெல்லாம் ஆகிறதா இதெல்லாம் போகிறதா இல்லை, அந்த மாதிரி கிழவன். அவன் வந்து நீங்கள் அற்பர்கள்ரா, மூடர்கள்ரா, இந்த மலையை நீங்கள் 5-6 பேர் சேர்ந்து பேத்துற முடியுமா, தகர்த்துற முடியுமா அப்படின்னு. அந்த கிழவன் அப்படி பார்த்து, ஏன் முடியாது, ஏன் முடியாது சொல்ல, உனக்கு வயசாயிருச்சு, உன் மயங்கெல்லாம் பாதி வயசாகி போச்சு, அப்புறம் பேர பிள்ளைங்க அவன் எப்படி தோண்டி முடிப்பாங்க அப்படின்னு. டேய், நான் போயிட்டா என் மயன் தோன்றான், என் மயன் போயிட்டா என் பேரன் தோன்றான், என் பேரன் போயிட்டா அவன் மகன் தோன்றான், அவன் போயிட்டா அவன் பேரன் தோன்றான், அவன் போயிட்டா அவன் பிள்ளை தோன்றான். ஆனால் நான் தோண்டிக்கிட்டே இருப்பேன். இந்த மலை உயர்ந்தது தான், இது இதற்கு வளர்ச்சி இல்லை, அது அவ்வளவுதான். ஆனால் என் பரம்பரைக்கு வீழ்ச்சி இல்லை, வளர்ச்சி இருக்கு. நான் தோண்டிக்கிட்டே இருப்பேன், இந்த மாதிரி தோண்டிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் இந்த மலையை அப்புறப்படுத்துவேன். அந்த கிழவனுடைய நம்பிக்கை கடவுளின் இதயத்தை தொற்றுச்சு. 2 தேவ தூதர்களை அனுப்புறார், போ அவனுக்கு உதவுன்னு. அந்த 2 தூதர்களை வந்து டப்புன்னு 2 மலையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ மாசேதுங்க சொல்றாரு, நாமும் கடவுளின் இதயத்தை தொடுவோங்கிறாரு. இந்த நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வருங்க, இந்த டைஹங்கு இந்த வாங்கூர் 2 மலையும் திமுக அதிமுக. அதெல்லாம் புரிஞ்சுக்க. இதை பேக்க முடியாத ஒன்றும் இல்லை ராஜா, பேக்க முடியாத ஒன்றும் இல்லை. அது இன்னி வளராது, அப்படித்தான். ஆனால் தமிழ் இட பரம்பரை இருக்கு, அது வளர்ந்து கொண்டே இருக்கும். தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் நான் தோண்டுவேன், என் பையன் தோண்டுவான், என் பேரன் தோண்டுவான். என் பரம்பரையை தோண்டி இந்த மலைகளை அப்புறப்படுத்தி புரட்டி வீழ்த்துவோம். அநீதி, அக்கிரமம், அராஜகம், கொடுமை, ஊழல், லஞ்சத்தில் ஊறி திளைத்த இந்த தீய மலைகள் 2ஐயும் புரட்டி போடுகிற அந்த பணியை தமிழ் இளம் பரம்பரையினர், தமிழ் இளம் தலைமுறையினர் செய்து முடிப்போம். நாங்கள் கடவுளின் இதயத்தை தொடுவோம். நாங்கள் தொட வேண்டிய கடவுளின் இதயங்கள் எங்களின் மக்களின் இதயங்கள் தான் என்பதை என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ளும். அதை தொட்டு கொண்டிருக்கிறோம், தொடுவதை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து தொடுவோம். ஒரு நாள் இந்த மலைகளை 2 கைகளாலும் புரட்டி உருட்டி கோழி குண்டு போல் அடித்து விளையாடுவோம். சிரிப்பா இருக்கும் எல்லாருக்கும். ஏதோ காமெடியா பேசிட்டுக்காய தம்பி, இப்படிதான் தம்பி பல பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க.
முகலாய சாம்ராஜ்யத்தை சரிக்க முடியாதுன்னு நினைச்சாங்க. விஜயநகர பேரரசு வீழாது என்று நினைத்தார்கள். எங்கள் மூதாதைகள் சேர சோழ பாண்டிய பேரரசு வீழாது என்று நினைத்தார்கள். அவங்களாவது பேரரசு, ஒரு கோட்பாடு, ஒரு கொள்கை இருந்துச்சு. இதுக்கு ஒரு இளவும் இல்லை. அவங்களுக்காவது வேறு இருந்துச்சு, பிடிமானம் இருந்துச்சு. இதுக்கு வேறும் இல்லை, தூரும் இல்லை, கிளையும் இல்லை, இலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால இதெல்லாம் சாய்க்க முடியாது, சரிக்க முடியாதுன்னு பேசிட்டு இருக்காத. நீ ரொம்ப போட்டு குழப்பிக்காத. நீ வளர்வதை பாரு, அவங்கள வளர விடாம தடுக்கணும்னு சிந்திக்காத. அதை அவங்களே பார்த்துப்பாங்க, அவங்களே பார்த்துப்பாங்க. நமக்கு இருக்கிற பொறுப்பும் கடமையும் மிக அதிகம். இதில் புதிதாக நம்ம கொள்கைகளை வகுத்துக்கிட்டு அதை எப்படி செயல்படுத்தணும், எப்படி செயல்படணும் நமக்கு ஒன்றும் இல்லை. 13 ஆண்டுகள் பயணிச்சிட்டோம். நமக்கு இலக்கு உறுதி செய்யப்பட்டுருச்சு, பாதை முடிவு செய்யப்பட்டுருச்சு. பயண தூரம் கொஞ்சம் சற்று அதிகமாக இருக்குது. அப்படின்னு நம்ம 2010 முடிவு பண்ணோம், 11 முடிவு பண்ணோம், 12 முடிவு பண்ணோம். இன்றைக்கி 13 ஆண்டுகள் தாண்டி வந்துட்டோம், 23 நிற்கிறோம். இனி ரொம்ப கடலையே கடந்துட்டோம், கரை தான் இருக்குது. கொஞ்சம் வேகமாக பாயணும், அவ்வளோதான். கொஞ்சம் ஒற்றுமையாக பாயணும், கொஞ்சம் கூடி பாயணும், கூடி பாயணும். ஐயா இறையன்பு சொன்னது போல, அன்பு தம்பி தங்கைகளே, ஒரு படையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்தல்ல படையின் வலிமை, எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் படையில் வலிமை இருக்கிறது. இத்தனை 1000 பேர் கூடியிருக்கிறீர்கள், இதில் ஒரு 1000 பேர் முழு ஈடுபாட்டோடு களப்பணியாற்றினாலே போதும், நாம் வென்று விடலாம். அவ்வளவுதான். பணம் கொடுப்பவர்களுத்தான் வாக்கு செலுத்துவார்கள் என்று மக்களை குறை சொல்வதை விடுங்கள். நாம் ஒன்றை ஒத்துக்கொள்ள வேண்டும், முழுமையான களப்பணியாற்றவில்லை. ஈரோடு கிழக்கில் வேலை செய்வதற்கு ஆள் இல்லை. கட்சியில் 10 பேர் இருக்கிறார்கள், களப்பணியாற்ற ஆள் இல்லை, வாக்கக முகவர்களுக்கு ஆள் இல்லை. ஆனாலும் தேடி 10,800 வாக்கு போட்டிருக்கிறார்கள் என்றால் மக்கள் நம்மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. நாம் இன்னும் மாவட்டத்தில் தலைமையில் மாறுதல், தொகுதியில் தலைமையில் மாறுதல், அவர் துணைத் தலைவர் சரியில்லை, துணை செயலாளர் சரியில்லை, இதை மாற்றுங்கள் அதை மாற்றுங்கள், இதில் தான் நிற்கிறமே ஒழிய ஒன்றியம், நகரம், பேரூராட்சி, கிளை, வாக்கக முகவர் அந்த இடத்துக்கு போகவே இல்லை. வெங்காய தாமரை மாதிரி இப்படி மிதந்துக்கிட்டு இருக்கமே ஒழிய வேறு பரப்பவே இல்லை. அதனால் இப்போ என்ன முடிவு? யாரையும் நம்பி பயன் இல்லை. நானே கட்டுச்சோரை கட்டிக்கிட்டு பயணத்தை தொடங்கிறதுன்னு முடிவு எடுத்துட்டேன். நானே வருவேன், நானே பேசுவேன். இப்போ என்ன பிரச்சனை சொல்லு? என்னை நம்புறியா? நான் வென்றுவனா? நம்பிக்கை இருக்கா? வா. இல்லை நம்பிக்கை இல்லையா? ஓரம் பண்ணி. தம்பி, இங்கே வென்றவன் தோற்றவன் இருவனுக்கு வரலாறு இருக்கு, வேடிக்கை பார்த்தவனுக்கு கிடையாது. புரியுதா? வீரர்களுக்கு வரலாற்றில் இடம் உண்டு, தோற்றவர்களுக்கு வரலாற்றில் இடம் உண்டு, அடிமைகளுக்கு வரலாற்றில் இடம் உண்டு, ஏழைகளுக்கு கூட வரலாற்றில் இடம் உண்டு, கோழைகளுக்கு வரலாற்றில் ஒருபோதும் இடமில்லை. அதே மாதிரி விமர்சிக்கிறவனுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க அங்கே போர் நடந்து கொண்டு இருக்கும்போது இவர் நல்லா விமர்சிச்சுக்கிட்டு இருந்தாருங்க, அவங்க விளையாடிக்கிட்டு இருக்கும்போது இவர் நல்லா விமர்சிச்சு, அப்படிலாம் எந்த பதிவும் வரலாற்றில் இல்லை ராஜா. அதனால குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தல்ல நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். விமர்சனத்தை தாங்க இயலாதவன் விரும்பியதை அடைய முடியாது, இது கோட்பாடு. அவதூறுகளை அப்புறப்படுத்த தெரியாமல், அவதூறுகளை தவிர்க்க தெரியாதவன் அற்ப வெற்றியை கூட அடைய முடியாது. நீ அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன அப்படி சொல்லிட்டாங்களே, அவன் புலம்புறதுக்காக தான் சொல்றான். விமர்சனம் கூட ஒருவித பாராட்டுத்தான்.
நீ யாரோ ஒருவனை பொறாமைப்பட வைத்திருக்கிறாய். உன்னை பார்த்து அதிகமாக விமர்சிப்பவன் எவனோ அவன் உன்னை பார்த்து அதிகமாக பயப்படுகிறான். அப்ப நீ என்ன செய்யணும்? முன்னைக்கு வேகமா நிமிரணும். பேசு பேசு, எழுதுப்பா, போயிட்டே இருக்கணும். இருபது நாடுகளை எதிர்நொன்று நின்ற மாபெரும் தலைவன் பிரபாகரின் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் பதறு, அற்ப பதறு. சும்மா போட்டு இதே பேசிக்கிட்டு காலத்தை நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காது. களம் உனக்கு தயாராகிருக்குது, காத்திருக்குது. 24 பாராளுமன்ற தேர்தல், 20 பெண்களுக்கு வாய்ப்பு, 20 ஆண்களுக்கு வாய்ப்பு. தனித்து போட்டியா? ஆம், தனித்து தான் போட்டி. இருபத்தாறுல போட்டி, அப்பவும் தனிச்சு தான் போட்டி. எத்தனை தேர்தல் வந்தாலும், இது எப்போது வந்தாலும் நாம் தமிழர் கட்சி தனித்து தான் போட்டி. அதில் ஒரு குழப்பமும் வேண்டியதில்லை. துணிந்து களத்தில் நிற்க வேண்டும் என் உடன் பிறந்தார்களே, அது ஒன்று தான் நமக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், மாவீரம் என்று ஒரு சின்ன பதிவை தான் தம்பி முரளி ஆவணப்படுத்த முடிஞ்சுது. 50,000க்கும் மேற்பட்ட மாவீரர்கள் இன்னுயிரை ஈந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு வரலாறு உண்டு. தங்கை அங்கேற்கண்ணி அந்த இலங்கை கப்பலை தகர்த்தாலே 30 கிலோமீட்டர் கடும் குளிரில், கடும் குளிர், 12 மணிக்கு தாக்குதலை நடத்துகிறார். எல்லாம் நீங்கள் எல்லாம் கவனிச்சுக்கணும். 12 மணிக்கு வெடிக்குது, 13 மணி நேரம் நீஞ்சிருக்கார். கடுங்குளிரில் 13 மணி நேரம் ஒரு பெண்மகள் கடுங்குளிரில் நள்ளிரவில் தனிமையா ஒரே ஆள், ஒரு பெண்மகள் தனிச்சு நீஞ்சி போய் 30 கிலோமீட்டர் 13 மணி நேரத்தில் நீஞ்சி போய் சரியாக கப்பலை மோதி வெடிக்க வச்சுட்டான்னா அவ ரத்தம் உடம்புல ஓடுதா இல்லையான்னு மட்டும் நீ சோதிச்சு பார்த்துக்க. அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பார்த்துக்க, இந்த பக்கம் திரும்பி பாரு. இந்த பக்கம் உன் இன பெருமையெல்லாம் இருக்குது, இந்த பக்கம் உனக்கு இனத்துக்காக உயிர் கொடுத்த வீர வரலாறு இருக்குது. எல்லாத்தையும் மனதில் வச்சுக்கிட்டு கவனமாக வேலை செய்யுங்க. இப்போ நமக்கு இருக்கிற சிக்கல், வாக்குக்கு காசு கொடுக்குற ஒரு பெரிய கலாச்சாரத்தை இவர்கள் அது ஒரு பண்பாடாக உருவாக்கிட்டாங்க. அது இல்லைன்னா வெல்ல முடியாது. தேர்தல் என்றாலே வாக்குக்கு பணம் தான். பணம் இருந்தால் எளிதாக வெற்றி பெற்று விடலாம். அதாவது தொகுதியை, இந்த தொகுதி இப்போ நாங்குநேரியா அல்லது தூத்துக்குடியா, அதுக்கு என்ன விலை? ஈரோடு கிழக்கா, அதுக்கு விலை. அது இடைத்தேர்தலாம் கூடுதலாக இருக்குது. 400 கோடி 200 கோடி ஆகுது. பொது தேர்தல்னா ஒரு 150 கோடி 200 கோடி அப்படி அதுக்குள்ளே முடிக்கிறாங்க. அப்போ வாக்குக்கு பணம் கொடுக்குற ஒரு முறை இருக்கிற வரை இந்த நாட்டில் ஊழல் லஞ்ச ஒழிப்பு என்பது சாத்தியமாகாது. ஊழல் லஞ்சத்திற்கான விதையே அங்குதான் ஊண்டப்படுது. அதான் நம்முடைய குற்றச்சாட்டு. அதற்கு பிறகு இன்னொரு மோசடி இருக்குது, இந்த வாக்கு எந்திரம். வாக்கு எந்திரம் நீங்கள் நல்லா கவனிங்க. நீட்டுத் தேர்வு எழுத போகிற நம்ம பிள்ளைகள் மூக்குத்தியை கலட்டிடுறாங்க, தோடை கலட்டிடுறாங்க, ஒரு சின்ன தொங்கட்டாம் போட்டிருந்தா கழட்டிடுறாங்க. காரணம், அதுக்குள்ளே பிட்டை கொண்டு போயிட முடியும்னு சொல்கிறாங்க. தலைமுடியை விரித்து விடுறாங்க, உள்ளாடைகளை கலட்டிடுறாங்க நம்ம பிள்ளைகளுக்கு. தேர்வுக்கு போகும்போது நல்ல அமைதியான மனநிலையில் படித்ததெல்லாம் நினைவில் தக்க வைத்து கொண்டு போய் எழுதணுங்கிறது தான் அது. ஆனால் அந்த வாசலில் வச்சு இவ்வளவு சித்திரவதையில் செஞ்சு உள்ள அனுப்புனா என்ன மனநிலையை நம்ம பிள்ளைகள் போய் தேர்வு எழுதும்? யோசிச்சு பாருங்க. ஒரு சுடிதார் இதுவரைக்கும் கை வச்சிருந்து போட்டுருந்தா இதோட வெட்டி விடுறாங்க, தலைமுடியை ஒத்து விடுறாங்க. இப்போ ஒரு கேள்வி என்ன எழுது? சீக்கிய மாணவர்கள், சீக்கியர்கள் நீட் எழுத வருகிற போது நீங்கள் அவர் தலைப்பாகையை கலட்டிடுவீர்களா? அதுக்கு துணிவு இருக்கா? அதுக்கு இருக்கா? இந்தியாவில் எத்தனையோ நீட் தேர்வு மையங்கள் இருக்குது. அதில் எந்த மாநிலத்திலாவது நீட் தேர்வு மையத்தில் இந்த சித்திரவதை நடக்குதா?
இந்திய நாட்டின் மருத்துவ தரத்தை உயர்த்துவதற்கு, சிறந்த மாணவர்களை உருவாக்குவதற்கு அமெரிக்காவில் இருக்கிற தனியார் நிறுவனமான புரோமெட்ரிக்ங்கிற நிறுவனத்திற்கு என்ன அவசியம் வந்தது? இந்த தேர்வை நடத்துகிற ஒப்பந்தத்தை அமெரிக்க தனியார் நிறுவனமான புரோமெட்ரிக் நிறுவனத்திற்கு ஏன் ஒப்பந்தம் கொடுத்தது? எவ்வளவு பெரிய கொடுமை இது! ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூக மக்கள், பின்தங்கிய சிற்றூர்களில் இருந்து வருகிற மக்கள் மருத்துவம் படிப்பது என்பதை கனவாக்கி விட்டார்கள். இந்த திட்டத்தை கொண்டு வந்த பெருமக்கள் யாரு? காங்கிரஸ். கூட இருந்து கையெழுத்திட்டு அதை ஆதரித்து அதற்கு கடிதம் எழுதி வரவேற்றவர்கள் யாரு? திமுக. இவர்கள் பெத்து பேர் வைத்தார்கள், பாரதிய ஜனதாவும் மோடியும் வளர்க்கிறார்கள், அவ்வளவுதான். சிஏஏ, என்ஆர்சி, ஜிஎஸ்டி, நீட்டு, இந்த எல்லா கர்மாந்திரத்தையும் கொண்டு வந்தவர்கள் தான். அவர்கள் அதை செயல்படுத்துகிறார்கள். கர்நாடகாவில் பாரதிய ஜனதாவை நாங்கள் ஊழலை வைத்து வீழ்த்தி விட்டோம். ஊழலை பற்றி பேச காங்கிரசுக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு துளி நேர்மை இருக்கா? ஒரு தகுதி இருக்கா? உங்க ஆட்சியை வீழ்த்தியதே நீங்கள் 10 ஆண்டுகள் செய்த சகிக்க முடியாத ஊழலால் தான் தூக்கி போட்டான் மக்கள். வெளிப்படையாக பேசுவதென்றால் பாரதிய ஜனதாவின் தோல்விக்கு காரணம் மோடியும் அமித்ஷாவும் வந்து இஸ்லாமிய மக்களுக்கு கொடுத்திருக்கிற இடஒதுக்கீடை நாங்கள் எடுத்து விடுவோம், உங்களுக்கு கொடுத்து விடுவோம் சொன்னதுனால மொத்த பேரும் தூக்கி மதச்சார்பற்ற ஜனதா தளத்துக்கு போட இருந்த அவர்கள் மொத்த வாக்கையும் காங்கிரஸுக்கு போட்டான். அதனால அடிச்சிட்டான். இதுதான் நடந்தது. இதில் ஊழல்னா என்ன ஊழல்? அப்போ நீங்கள் செஞ்ச ஊழலுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது? எங்களுக்கு என்கிட்ட கேட்டாங்க. எங்களுக்கு எவன் வந்தாலும் ஒன்று தான். இவன் வந்தாலும் மேகதாதுல அணை கட்டுவோம்மா, அவன் வந்தாலும் கட்டுவோம்மா. இவன் வந்தாலும் காவிரியில் தண்ணி இல்லைம்பா, அவன் வந்தாலும் தண்ணி இல்லைம்பா. இப்போ எவன் வந்தால் எங்களுக்கு என்ன? நாங்கள் வந்தால் எங்களுக்கு நல்லது. நீ சொல்லு, ஒரு சொட்டு தண்ணீர் காவிரியில் இல்லை, எந்திரி. அங்கே நெய்வேலி பழுப்பு நில கரியில் போய் நின்றுக்கிட்டு ஒரு யூனிட் மின்சாரம் எவனுக்கும் கிடையாது. இது மத்திய அரசு ப்ராப்பர்ட்டி, இங்கே வா, அந்த அரசு இங்கே வா. அது என்ன? ஏன் வளம் எல்லாருக்கும் சொந்தம், அவை வளம் அவனுக்கு சொந்தம்? என்ன கதை இது? அவனுடைய நீர்வளம் அவனுக்கே என்றால் என் நிலத்தில் வளம் எனக்கே தான். என்னுடைய நறுமணம் பெட்ரோல் எனக்கு தான். என்னுடைய மீத்தேன் ஈத்தேன் எவன் எடுத்துட்டு வந்தவன ஓஎன்ஜிசி குழாய்களா பைப் எல்லாத்தையும் பிச்சு போடுறனால என் மட்டும் பாரு. இந்த சுங்கச்சாவடின்னு சாவரிச்சிட்டு ஒரே ராத்திரியில் பொக்கலைன்னு வச்சு பூராத்தையும் பேத்து போட்டு. ரோடு அங்கிட்டு ஓடுறா, அங்கிட்டு ஓடு. எனக்கு ரோடு போட்டு தெரியும், பராமரிக்க தெரியும். போனி சாலை வரி, லாரிக்கு சாலை வரி, மோட்டர் பைக்கு சாலை வரி, சாலை வரி, காருக்கு சாலை வரி, அப்புறம் டீசல் பெட்ரோல் போடுறோம்ல, அது விலை உயர்வு வேற, அதுக்கு வேற சாலை வரி. எவனும் வாழ முடியாது. ஒரு கேட்டப்பா, வீடு கட்டுற நீ இப்போ என்னப்பா கட்டிக்கிட்டு இருக்கண்ணே? என்ன கட்டுற? செங்கலுக்கு வரி, சிமெண்ட்டுக்கு வரி, கம்பிக்கு வரி. கேளு, வீடு எவனும் கட்ட முடியாது ராஜா, வரி கட்டிட்டு சாக வேண்டியதுதான். அப்படி ஒரு சட்டம் வச்சுருக்காங்க, அப்படி ஒரு திட்டம். பத்தாக்குறைக்கு நம்ம ஆளுங்க மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, அதெல்லாம் தவிர்க்க முடியாமல் செய்கிறாங்க. ஒரு அரசு நாட்டை ஆளுது. ஒரு அறிவு கருவறையாக இருக்கிற பள்ளிக்கூடம் அதை புனரமைக்க முடியல. இடிஞ்சு விழுகிற நிலைமையில் 10,000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அந்த பள்ளிக்கூடங்களை ஒன்றும் செய்ய முடியல, எடுத்துக்கட்ட முடியல, காசு இல்லை. தலைமை ஆசிரியர்களும் முன்னாள் மாணவர்களும் அங்கே அந்த பகுதியில் இருக்க கொடையாளர்கள்ட்ட, தாளாளர்கள்ட்ட காசை வாங்கி நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தை புனரமைத்துக் கொள்ளுங்கள், சீரமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். காசு. ஆனால் 180 கோடி 200 கோடியில் சமாதி, 81 கோடியில் பேனா. இதெல்லாம் எங்கிருந்து வருது காசு?
இதுதான் அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஆட்சி, சமூகம். உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்க கேட்க முடியாது. அதான் இந்த கொடுமையை தகர்க்கிறதுக்கு, இதை மாத்துறதுக்கு கட்சி ஆட்சிகளால் ஒன்றும் பண்ண முடியாது. புரட்சி ஒன்றால் தான் இதை புரட்டி போட முடியும். அதை நன்கு என் தம்பி தங்கிகள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். திடீர்னு பாரதிய ஜனதாவுக்கு இங்கே இருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் ஈழத்தமிழ் மக்கள் மேலே அக்கறை வருது. ஒரு தலைவன், இவ்வளவு பெரிய வல்லாதிக்க நாடு, வளர்கிற நாடு, இத்தனை மாநிலங்களை கொண்ட நாடு, அதில் ஏதாவது ஒரு தலைவர் போரின் போது பல ஆயிரக்கணக்கில் 10,000க்கும் மேற்பட்ட நமது மக்களை சரணடைய சொன்னார்கள், சரணடைந்தார்கள். அதில் 59 குழந்தைகள் பொதுமக்கள் சரணடைந்தார்கள். அதில் சிறிசேனாவும் இந்த கோத்தபாய அவர்கள்லாம் வரும்போது எங்க இந்த 10,000 பேர் என்று கேட்டதற்கு அவர்களெல்லாம் செத்து போய்விட்டார்கள் என்று போயிட்டான். சரணடை சொன்னது நீ, நம்பி சரணடைந்தவர்கள் எம் மக்கள் செத்து விட்டார்கள் என்றால் எப்படி செத்தார்கள்? உலகத்தில் ஒருத்தன் கேட்கல. பசியாலா, நோய்வாய்ப்பட்டா, இல்லை நீ கொன்று விட்டியா, அவர்கள் உடல்களை எங்கு அடக்கம் செய்தாய், எந்த கேள்வியும் இத்தனை பெரிய உலகத்தில் ஒருத்தன் எழுப்பல. தமிழ்நாட்டிலிருந்து குரல் எழுப்பியது நாம் தமிழர் கட்சியும் நாமும் தான். யாரும் கேட்கல. அதில் நீங்கள் பதற்றமடையாம கேளுங்க. அத்தனை நம் உறவுகளையும் உயிரோட வைத்து எல்லா உறுப்புகளையும் எடுத்து வித்திருக்கிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய கொடுந்துயரம் பாருங்க. இதை ஒருத்தம் கூட கேட்கல. சிறுநீரகம், கண்கள், எல்லா உறுப்புகளையும் எடுத்து உயிரோடு வைத்து அறுத்து அறுத்து எடுத்து வித்து கொண்டு போச்சு. இது எல்லா நாடுகளுக்கும் தெரியும். எவனா ஒருத்தன் பேசியிருக்கான பத்தி இல்ல. சாபவன் தமிழன் என்றால் சகித்துக் கொள்ளலாம் என்கிற முடிவுக்கு இவர்கள் வந்து விட்டார். ஒன்றும் இல்லை, ஒரு கேள்வி தானே. மீனவர்கள் எல்லை தாண்டி வருகிறார்கள், அதனால் அவர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள், சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள், படகு பறிக்கப்படுகிறது, வலை கிழிக்கப்படுகிறது. சரி, கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி போறார்களா இல்லையா? இது கேள்வி. போறார்களா இல்லையா? போறார்கள். அவர்கள் ஏன் ஒருவர் கூட சிறைபிடிக்கப்படுவதில்லை? அவர்கள் படகு பறிக்கப்படுவதில்லை, வலை அறுக்கப்படுவதில்லை, சுட்டுக் கொல்லப்படுவதில்லை. ஏன்? அவர்களுக்கு பிரச்சனை எல்லை தாண்டி மீனவர்கள் வருவது அல்ல, எல்லை தாண்டி வருபவன் தமிழன் என்பதுதான் அவர்களுக்கு பிரச்சனை. ஏன் கேரள மீனவனை தொட முடியாது? தொட முடியாது. காரணம், அவனுக்கு பெத்தவனே அப்பனா இருந்து வீட்டை நிர்வகிக்கிறான். நமக்கு 60 ஆண்டுகளா மத்தவனே அப்பனா இருக்கான். அதான் பிரச்சனை. அவனுக்கு பயம் இருக்கணும்ல. என் மீனவை அடித்தால் உன் மாணவனை அடிப்பேன்னு சொல்லிட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டேன். ஆனால் 3 நாள் இலங்கை கொழும்புல இருந்து பறந்து வந்த வானூர்தியில் ஒருத்த ஏறி தமிழ்நாட்டுக்குள்ள வரல. அந்த பயம் இருக்குல்ல. இந்த நிலமும் அதிகாரமும் எனக்கிட்ட சிக்கிச்சு, நீ செத்தாயின. அடுத்த நாள் அதிகாரி மொத்தம் இங்க உட்கார்ந்துட்டு அவர் வென்றுவாரா, அவர் வென்றுவாரா, அவர் வந்துருவாரா, அவர் வந்துருவாரா. இன்னைக்கு வரல, நாளைக்கு வரல, ஆனால் ஒரு நாள் வந்துருவேன். அது வந்துருவேன். நீ கேட்கறது நீ எனக்கு தந்துருவேன். நீ அண்ணனுக்கும் தம்பிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு தம்பி. அவர் நல்லவர், நான் அவ்வளவு நல்லவன் கிடையாது. என்ன, அடுத்த ஜெனரேஷன் அவரையும் பார்த்து பாடம் படிச்சிருக்கல. அண்ணன் மாதிரி நம்ம இருந்துடக்கூடாதுடா டே, அது எங்களுக்கு படிப்புன்னு. அவர் மட்டும் இவர்கள் போல இரக்கமற்ற மனம் கொண்டவராக இருந்திருந்தால் இலங்கையில் ஒரு நாடே இருந்திருக்காது.
ஒரு அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவன், அவர் முன்னோர்கள் பகுத்து வகுத்து கொடுத்த அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவன், வள்ளுவ பெருந்தகையின் வாரிசு. அது மாதிரி நின்று வந்ததுனால அவர் கருணையும் இரக்கமும் பரிவும் அதிகம் கொண்டவர் அவர். அதனால அவர் அந்த இடத்துல அவருக்கு பலமும் அதுதான், பலகீனமும் அதுவாக மாறிடுச்சு. அதில் தான் பிழை நடந்துருச்சு. அந்த தவறை அவர் பிள்ளைகள் நாம் இனி எந்த காலத்திலையும் செய்திடக்கூடாது. உங்களுக்கெல்லாம் கூட இருக்கலாம், அப்படி நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணன் யாரோட கூட்டணி வச்சு ஒரு 10 சீட் வாங்கினா நம்மளோட MP MLA போகலாம் அப்படின்னு. அப்படி என்னமென்னு தான் நீங்கள் நேரடியாக அங்கேயே போங்க. சேரணும்னு சொன்னால் நான் கூட பேசி கூட சேர்த்து விடுறேன். எங்கள் ஆளுக்கு ரொம்ப விருப்பத்தில் இருக்காங்க, சேர்த்துக்கிறீங்க. நமக்கு அந்த பழக்கம் இல்லை. என் தம்பி கந்தசாமி கூட மே 27 பல கட்சியிலிருந்து நம்ம கட்சியில் வந்து இணைகிறார்கள். அதை வெளியில் எதுக்கு சொல்லணும்? இணைகிறார்கள், சேர்த்துக்கிறாங்களோ. அது திராவிட கலாச்சாரம். 5 பேர் 5000 பேர்னு சொல்கிறது இருக்கு. 5000 பேர் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி வந்து சேர்ந்தார்கள்னு. 5000 பேர் அந்த ஊர்லேயே நம்ம கட்சியில் இல்லை. என் தேவை சொல்லுவாங்க. அதான் அந்த புழுகை நம்ம பண்ணக்கூடாது, அந்த கேவலத்தை நம்ம பண்ணக்கூடாது. இதில் நமக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது, முறை இருக்குது. பொறுமையாக தான் நம்ம செய்யணும். நம்ம வந்து உன்னை கவனிச்சுக்கிறோங்க, நம்ம தோற்கலை, கற்கிறோம். அண்ணன் முதல்ல சொன்னதான், வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடரும் எங்கள் முயற்சி. இது எளிய மக்களின் அரசியல் புரட்சி. அதுதான் நம்ம கோட்பாடு. இது ஒரு பயிற்சியாக எடுத்துக்கிறோங்க, எப்படி வேலை செய்கிறது. ஏன்னா நமக்கு வந்து நமக்கு முன்ன பின்ன இது இல்லை, அரசியல் பின்புலம் இல்லை. அப்பா இருக்கிறதுனால மகனுக்கு மந்திரி வருது, அதெல்லாம் அவங்க எளிதாக வந்துட முடியுது. எளிதாக அடையக்கூடிய வெற்றி அது சிரித்து மகிழ வைக்கும். நம்மளுடைய வெற்றி நம்ம அப்படி கிடையாது. வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வெல்ல வைக்கும்ங்கிறான். எளிதாக அடையக்கூடிய வெற்றி மலரினும் மெல்லிது, போராடி போராடி தோற்று தோற்று அடையக்கூடிய வெற்றி என்பது இரும்பை விட கடினமானதுங்கிறான். அப்ப நமக்கு தான் வெற்றியின் அருமை தெரியும். அந்த வெற்றியை தொடுவதற்கு எவ்வளவு தூரம் நாம் போராடி இருக்கிறோம்ங்கிறது தெரியும். எவ்வளவு இழந்திருக்கோம், எவ்வளவு காயம்பட்டிருக்கோம், எவ்வளவு அவமானப்பட்டிருக்கோம், ஏச்சு பேச்சுகளை தாங்கியிருக்கோம், அது நமக்கு தான் தெரியும். இப்போ இத்தனை பேர் ஆயிரக்கணக்காக கூடியிருக்கீங்க. இதுக்கு வண்டி எடுக்க எவ்வளவு, வழியில் சாப்பிட எவ்வளவு செலவு. அதில் காலையில் ஒரு செய்தி பார்க்குறேன், கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அதை ஒரு பதாகை ஒட்டி ஒரு வண்டி வருது. நம்ம சொல்ல மாதிரி தான், நாங்கள் தோற்றவர்கள் தோற்கடிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி